திருதராஷ்டிரன் உம்மை வாழ்த்தியிருக்கிறார். உங்களிடத்திலே ஒரு செய்தி என்னிடத்திலே சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த வையகத்திலே ஒரு பெரிய மண்டபம் தம்பிகள் அமைத்திருக்கிறார்களாம். அதன் அழகை காண்பதற்காக உம்மை அழைத்திருக்கிறார். வேள்விக்கு நாங்கள் அனைவரும் வந்து வேள்விக்காலத்திலே பல நாள் வந்து பல நாள் ஆயிற்று. மறுபடியும் நீங்கள் வந்து உன்னுடைய மனைவியோடு திரௌபதியோடு நம்ம ஊருக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாயகன் அப்பொழுது அவர் வந்து உம்மை அழைக்கவில்லை, ஊருக்கு அழைக்கவில்லை. அதனால் உம்மை அழைத்திருக்கிறார். விருந்து அளித்திட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலே சகுனி சொல் கேட்டுதான் இந்த துரியோதன் என்ற மூடன் மண்டபம் அமைத்தான் என்ற ஒரு செய்தியையும் சொல்லச் சொன்னார். மந்திரம் ஒன்று மனத்திடை கொண்டான். இந்த செய்தியையும் உனக்கு அறிவித்தேன். மனிதர்களிடத்திலே நான் என்ற ஆணவமானது போக வேண்டும். முதலே சொன்னார் பாருங்க, நான் என்ற ஆணவம் கொள்ள வேண்டும். மண்டபத்தை அமைத்து நான் மந்திரம் ஒன்று மனத்திடை கொண்டனன். இந்த சூழ்ச்சியை உனக்கு அறிவித்தேன் என்று விதுரன் இயம்பினான். தருமன் எண்ணம் கலங்கி சில சொற்களை பேசுகிறான். மன்றத்தை அமைத்தார்கள். அந்த சூதாட்டம் என்ற வார்த்தையை கேட்டு என்னுடைய வருத்தம் அடைகின்றது, என்னுடைய மனம் உலைகின்றது. சிந்தையிலே ஒரு ஐயம் தோன்றுகிறது. துரியோதன் என்பவன் நன்று நினைப்பவன் அல்ல, நன்மையே நினைக்க மாட்டானாயிற்று. நல்லது நினைக்க மாட்டானே, அவன் எப்பயும் நினைக்கிறது நல்லது நினைக்க மாட்டானே. கொல்லக்கருது சுயோதன் முன்பு சூத்திரமான பல சதி செய்திருக்கிறானே, தந்திரமான பல சதிகளை செய்திருக்கிறான் கொள்வதற்காக. சொல்லப்படாதவன் அவன், அதனால் அவனை பற்றி சொல்ல முடியாது. எனக்காக என்ன துன்பங்கள் வைத்திருக்கிறானோ அது உனக்கு தெரியாதா? எப்போதும் பொருளை வெல்ல முடியாது. வேந்தர்கள் சூதை விரும்பலாகுமா என்று ஒரு சூழ்ச்சி என்று அவன் நினைத்தான். விதுரன் சொல்றான், இதை சூது என்பது விஷம் நஞ்சு போன்றது என்று சான்றோர்கள் அதை வெறுக்கிறார்கள். இதை சிறந்த சூழ்ச்சி திறமுடையவர்கள், அறிவு ஆற்றல் உடையவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் நான் சொல்லி பார்த்து விட்டேன். இருந்தாலும் கூட அண்ணன் எத்தனை சொல்லியும் திருதராஷ்டிரன் என்ன சொன்னாலும் கூட அவன் மது மிகுதியாக குடித்தவனைப் போல ஒரு வார்த்தையே பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பேச்சினாலே கல் என்றாலும் கூட இறகிவிடும். அண்ணன் இவ்வளவோ நீதிகளெல்லாம் சொல்லி பார்த்தார் திருதராஷ்டிரன். அண்ணன் இவ்வளவோ நீதிகளெல்லாம் சொல்லி பார்த்தார். அவன் புல்லன், அதையெல்லாம் அவனுடைய நெஞ்சத்திலே அது புகவில்லை. மடமையினாலே சூதினாலே அவன் மனம் தள்ளி நிற்கின்றான். அந்த குறிப்பறிந்து அந்த அண்ணனானவன் நடந்தபடி நடக்கட்டும் என்று முடிவு செய்தார். தருமன் நினைக்கிறான். தருமன் தளர்ச்சி நீங்கி அவன் பதைப்பில்லாமல் பேசுகிறான். என்னதான் தந்திரங்கள் செய்தாலும் கூட, மதிமருண்டு மயக்கத்தினாலே விருந்தினாலே அறத்தை சிதைத்தாலும் கூட ரெண்டும் ஒண்ணுதான். வஞ்சனை செய்தாலும் சரி, விருந்துக்கு கூப்பிட்டு வஞ்சனை செய்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ஏதோ நாம் அதை நெறிப்படி புரிந்திடுவோம், அவங்க சொன்னபடி நாம் செய்து விடுவோம். தந்தை கூப்பிட்டார், சிறு தந்தை தூது வந்து பேசுகிறார், சிறிய தந்தை தூது வந்தல் சொல்லியிருக்கிறார். இனிமேல் என்ன சிந்தனை செய்வதற்கு இருக்கிறது? பெரிய தந்தை கூப்பிட்டு வச்சிருக்கார், சிறிய தந்தை தூது வந்திருக்கார், அப்புறம் நாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எது செய்யணும் நலம் என தெளிந்து விட்டேன். எது வந்தாலும் நன்மை என்று நினைச்சிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது தர்மனுடைய மனசு எப்பயுமே எது நடந்தாலும் நன்மைக்கு என்று நினைக்கக்கூடிய அவன். முற்காலத்திலே ராமன் கூட முந்தைய அச்சிலே ராமன் செய்த முடிவினை நம்ம ஒரு மறப்பதுண்டோ? அவன் செய்த முடிவு தப்புன்னு சொல்ல முடியுமா? ராமன் ஒரு முடிவு செய்தான்னு சொன்னா அந்த முடிவு அது சரியா தான் இருக்கும். அதனால் நொந்தது செய்ய மாட்டோம், பழநூலுக்கு இணங்கி நெறி செய்வோம். நாம் தீமை செய்ய மாட்டோம். பழைய நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம், தர்மசாஸ்திரத்துக்கு மாறாக நாங்கள் நடக்க மாட்டோம். சான்றோர்களுடைய ஆணையை, ஐம்பெரும் குழு போன்ற சான்றோர்களுடைய ஆணையை மீறுவது மரநெறியாகுமா? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஆகிய 4 படைகளுடைய நாட்டிலே பயணத்துக்குரியவற்றையெல்லாம் மேற்கொண்டு நாங்கள் வருகிறோம். வீரல் வீமா, நீ எழுக, எல்லா ஏற்பாடுகளையும் செய்க என்று வீமனை பார்த்து கட்டளையிடுகிறார். வீமன் திகைத்து விட்டான். விஜயனை நோக்கி பேசுகிறார். தான் அண்ணன் கிட்ட நேர பேசல, அர்ஜுனை பார்த்து பேசுறான். மாமனும் மருகனும் சேர்ந்து, சகுனியும் துரியோதனும் சேர்ந்து சூழ்ச்சியினாலே நம்மை அழிப்பதற்காக சதி செய்கிறார்கள். தாமதம் செய்வோமா? இது செய்யக்கூடாது, தாமதம் செய்யக்கூடாது.
இது நல்ல வாய்ப்பு தான், கிளம்புவோம். கோமகன் உரைப்படி நாம் படை கொண்டு செல்வோம். படை கொண்டு செல்வோம்னு சொன்னால் எதுக்கும் போகும்போது அரசர்களுக்குரிய தகுதியோடு செல்வதுன்னு அர்த்தம். போர் தொடுப்பதற்காக எதுக்கும் நாம் படையோடு செல்வோம். இது நெடுநாள் பகை, இது கொஞ்ச நாள் இல்லாத இருந்தது. இப்ப கெடுநாள் வருகிற போது ஒரு கிருமியை அழிப்பவர் உலகினில் உண்டோ? கடைசி நாள் கெடுநாள் வருமளவும் அது கேடு வருகிற வரைக்கும் அதை யாரு கொல்றது? பாட்டு விட்டுட்டு தான் இருக்கான். கடைசியில கேடு வர்ற அன்னைக்கு தான் அது சாகிறது. சாகிற காலத்துல தான் சாக முடியும். அதனால இப்ப அது அழியக்கூடிய காலம் வந்துட்டு அவனுக்கு. அதனாலே தர்மன் தன்னுடைய அண்ணனை பார்த்து பேசுறான், தன்னுடைய தம்பியை பார்த்து அர்ஜுனை பார்த்து பேசுறான். உன்னுடைய காண்டீபத்திலே நான் கோர்த்து வச்சுக்கோ, வில்லினுக்கு இறை நிறைய கிடைக்க போறது, உன்னுடைய வில்லுக்கு நிறைய இறை கிடைக்கும். போரிட செல்வமடா, போர் செய்வதற்காகத்தான் போறோம். மகன் புலமையும் தந்தையின் புலமைகளும் யாரிடம் அவிழ்க்கின்றார்? ரொம்ப கட்டு கதை. தாத்தா நம்முடைய இவர் பெரியப்பா வீண் கதை விடுறாரா? மகன் ரொம்ப மோசமானவன், கஷ்டப்படுறான்றதையோ தந்தையின் புலமைகளும் யாரிடம் அவிழ்க்கின்றார்? இது எத்தனை நாள் வரை பொறுத்திருப்போம்? அதனால நாம் இதுக்கு ஏதாவது ஒரு காலத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இரு நெருப்பினுக்கு இடையினில் ஒரு விறகா? ரெண்டு பக்கமும் நெருப்பு எரியுதுன்னு சொன்னால் நடுவில் ஒரு விறகு இருக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் அதை அழிச்சுறது தான் சரி. அந்த பகையை போக்குதல் தான் நமக்கு சரியாக முடியும். தர்மபுத்திரன் வீமன் உரைத்தது போல விஜயனும் ரெண்டு பேரும் காமன் சாமன் போல, காமனுடைய தம்பி சாமனை போல ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தை உடையவர்கள். யுதிஷ்டிரன் சொன்ன சொல்லை தட்டி பணிவோடு பேசினார். அதை பணிவோடு தட்டி பேசுகிறார்கள். ஆனால் நெஞ்சம் கொதித்திடு பொழுதிலே தவ நியமம் தவறலும் உண்டு. சில நேரங்களிலே தவத்தினுடைய நியமத்திலிருந்து தவறி போறது கூட சில சமயம் உண்டு. அண்ணன் பேசிக்கொண்டே இருக்கான், சரி போவோம் அப்படின்றாங்க. அன்பும் பணிவும் உருக்கொண்டு ஓர் அணுவாயினும் தன் சொல் விழாதவர் அங்கு வன்பு மொழி சொல்ல கேட்டனர். அன்பும் பணிவும் உடையவர்களாக உருக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தம்பியர்கள். ஒரு அணு கூட தன் சொன்ன சொல்லுக்கு எதிராக பேசி அறியாதவர்கள் அவர்கள். அவர்கள் இது மாதிரி போர் சொல்லலாம், இந்த அம்புக்கு உன்னுடைய வில்லுக்கு இறை கிடைச்சி விட்டது அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே அவன் புன்னகை பூத்தான். அறமன்னவன் தர்மன், அறத்துக்கே மன்னவனாக வழங்குகிறவன் புன்னகை பூத்தான். அட சுயோதனன் செய்ததும் நீங்கள் கொண்டிருக்கிற கொடுங்கோலமும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. என்னை பித்தன் என்று எண்ணி உரைத்திட்டு என்னை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? துரியோதன் மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்களே. கைப்பிடி கொண்டு சுழற்றுவோன், கையில பிடிச்சிட்டு ஒருத்தன் சக்கரத்தை சுழற்றான்னு வச்சுக்கோங்க, அது கணக்கில் சுழன்றிடும் சக்கரம். அது தப்பி மிகையும் குறையுமா, சுற்றும் தன்மை அதற்குள்ளதாகுமா? கையில சக்கரம் சுத்திரவனுடைய வேகத்துல இருக்கே தவிர சக்கரத்துல என்ன இருக்கு? அது சுழற்றுகின்றவனுடைய வேகத்தை பொறுத்தே தவிர அதனுடைய இயக்கம் ஆகினாலே இதை ஒப்பிடலாம் எனில் உயிர்கள் வாழ்க்கை என்பது ஒரு செவ்விடு வித்தைகளைப் போல. உயிர்கள் தோன்றுகின்றன, மறைகின்றன. இதுல எது வேணா எப்படி வேணா நடக்கலாம். அதுல போய் நாம பண்றேன்றத நீ சொல்லாத, நான் பண்ணி கிழிச்சிட்டேன்னு சொல்லாது. நான் போய் எத்தனை பேரை போலணும்? எல்லாமே சுத்தி வந்துட்டு உலகத்துல வாழ்நீ இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற செயல்கள். அதில் நாம யார்? இது எல்லாம் தவறில்லாத ஏற்று நடக்கும் செயல்கள். அதனாலே முடிவு எங்கனும் இன்றி இதில் ஏறி இறங்கி சென்று கொண்டிருக்கின்றவைகள். அதனாலே சங்கிலி போன்ற ஒரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற செயல்கள் தான் இது. இது சாஸ்திரம் அல்ல, இது சத்தியம். ஆகையினாலே நின்று மங்கி ஓர் நாளில் அழிவதாம். வாழ்க்கை என்பதே இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டேன்றான். ஒரு நாள் இருக்கான், அடுத்த நாள் போயிட்டு இருக்கான். அதனால நங்கள் வாழ்க்கை இதனை கடந்ததோ, நம்முடைய வாழ்க்கை அது மாதிரி தானே. உலகத்தில் இருக்கிற மக்கள் அது எல்லா பொருள்களுமே தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது, நாமும் தோன்றி அறியக்கூடியது தானே. அப்போ வாழ்க்கை தத்துவத்தை தர்மபுத்திரன் பேசுகிறான். இங்க பேச வேண்டிய நேரம் இல்லை, இருந்தாலும் கூட தன்னுடைய தம்பியர்களுக்கு உணர்த்திடலாம் பின்னாலே. ஏன்னா அங்க இதுவும் தகராறு பண்ணக்கூடாது. அதனால அவங்கள பக்குவ உடையவனாக ஆக்குறான். இந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. தோன்றி அழிவது வாழ்க்கை தான். வாழ்க்கை என்பது தோன்றி அழிவது. இது ரெண்டு பாட்டும் முக்கியமான பாட்டு. தோன்றி அழிவது வாழ்க்கை தான். வாழ்க்கை என்பது தோற்றம் இருக்கு, பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், தோன்றி அழிவது வாழ்க்கை தான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையாம். துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் ஒரு இல்யூஷன் மாதிரி, வெறுமை. கொஞ்ச நாள் துன்பம் அடைகிற மாதிரி இருக்கு, உடனே இன்பம் அடைகிறான். இன்பம் அடைகிறோம், பல துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். இன்பம் எல்லாம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, மறுபடியும் அடுத்த பிறப்புக்கு போயிடுறான். துன்பம் என்பது ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு வெற்றி கனவு மாதிரி போய்கொண்டிருக்கின்றன. இதுல துன்பம் இன்பம் ஒன்றுமில்லாத ஒரு நிலை கூட இருக்கும். சமயத்தில் துன்பம் அடைவான், இன்பம் அடைவான், துன்பம் இன்பம் ஒண்ணுமில்லாத வந்துட்டு இருப்பான். இதுல எது வந்தாலும் கூட நாம் அதை ஏற்று நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இருக்கணும்.
எது வந்தாலும் வரட்டும், கம் வாட் கம்மிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு நமக்கு மனசுல ஒரு பக்குவம் இருக்கு. இது துன்பம் வந்தா துன்பம் வேண்டாம்னு சொல்றதுக்கோ, இன்பம் வந்தா இன்பம் வேணும்னு சொல்றதுக்கோ நாம யாரு? அதனால இதில் எது வந்தாலும் அதை நாம் விருப்பமாக ஏற்றுக்கொண்ட நடத்தல் தான் நம்முடைய முறை. களிமூழ்கி நடத்தல்னா அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளணும். இன்பத்துள் இன்பம் வழியாதான் துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இதன், இன்பம் வழியான் இடும்பு இயல்பு என்பான் துன்பம் ஊறுதல் இதன் வள்ளுவர். அதனால களிமூழ்கி நடத்தல் முறை. அதனால நெஞ்சில் ஊன்றிய கொள்கை தழைப்போரோ துன்பம் உச்சிடும் என்பதோர் அச்சத்தால். நெஞ்சில் ஊன்றிய கொள்கை தழைப்போரோ துன்பம் உச்சிடும் என்பதோர் அச்சத்தால். நெஞ்சத்திலே சில சமயத்துல கொள்கை உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு நமக்கு துன்பம் வந்து விடுமோ என்ற அச்சத்தினாலே சில கொள்கைகளை நாம் விட வேண்டியதா போயிடும். விதி போன்று நடக்கும் உலகு என்றே கடல் போற்றி ஒழுகுவர் சான்றோர். சான்றோர்களாக இருக்கிறவங்க விதிக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு விதி வழி நடக்கட்டும்னு சொல்லி அமைதியாக இருந்து விடுவார்கள். சேற்றிலே புழு நெளிந்து கொண்டிருக்கிறது, உழந்து கொண்டிருக்கிறது. புவி செல்வமுடைய அரசன் இருக்கின்றான், பிச்சையை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிச்சைக்காரன் ஒருத்தன், ஏழை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உயிர் எத்தனையோ எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. 84,100,000 வகையான பிறப்புகள் இருக்கு. இல்ல, புழுவா இருந்தா என்ன, அரசனா இருந்தா என்ன, சாதாரண ஏழையா இருந்தா என்ன, எத்தனை உண்டு. அவை யாவுக்கும் நித்தம் ஆற்றுதற்குள்ள கடமைதான். அவரவர்களுக்கு செய்கிற கடமைகள் இருக்கு. அதுக்கு சில டியூட்டி இருக்கு. அது பழைக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கு, சாகிறது. அதனால அவரவர்களுக்குரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கணும். முன்வந்து அவ்வ கணந்தோறும் நிற்குமா அந்தந்த செயல்களை செய்ய வேண்டும் என்ற செயல்கள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கு எண்ணத்துல இதை முடிச்சாச்சு, நம்ம அடுத்து செய்யணும் அடுத்து செய்யணும் அடுத்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கானே தவிர எல்லாமே இந்த செயல்கள் வழி இயங்கி கொண்டிருக்கிறாங்க. பகவத்கீதையுடைய சாரம். பகவத்கீதையில கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. நீ கடமையை செய்வதற்குத்தான் அதிகாரம் உடையவன், பயனை எதிர்பார்ப்பதற்கு உனக்கு எந்த விதத்தில் அதிகாரம் இல்லை. எல்லா உயிர்களும் கடமையை செய்து கொண்டே இருக்கின்றன, அவை செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த செயல்களிலிருந்து நாம் தப்ப முடியாது. செயல்கள் செய்து கொண்டே இருப்போம், ஆனால் விளைவுகள் வந்து கொண்டிருக்கும். விளைவுகளை நாம் சந்திப்பதற்கு பயந்து நாம் இருந்தோம்னா பயன் இல்லை. விளைவுகள் எப்படியா இருந்தாலும் செய்த செயல்களுக்குரிய விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலே பல சூழ்ந்து கடமை அழிப்போரோ அது தோற்றும் பொழுது புரிகுவார். அந்த செயல்கள் செய்து கொண்டே இருக்கிற போது அதை அழிப்பதற்கு நாம் முயற்சி பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் பொது. இருந்தாலும் கூட அரசர் குலத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவரை போன்றவர்கள் அரசர்கள், மக்களை இழுத்து கொண்டு செல்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள். அவர்கள் பணிவுடையவர்களாக இருக்கணும். தந்தை ஏவலை மைந்தர் புரிய வேண்டும். தந்தை கட்டளையிட்டான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எனவே தந்தையினுடைய சொல்லை ஏற்று மைந்தர் புரிவதற்குத்தான் நான் இப்போது ராமன் கதையை காட்டினேன். ராமன் வாழ்க்கை எடுத்து சொன்ன எதுக்காக தெரியுமா? ராமன் எப்படி பித்ருவாக்கிய பரிவாலனம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று காட்டுக்கு சென்றான். அந்த மாதிரி ஏவல் மைந்தல் புரிவதற்கு வில் ராமன் கதையை காட்டினேன். இந்த காவலர்களிலே சிறந்த நீர்கள், இது கடமையிலிருந்து மாறலாமா என்று தன்னுடைய தம்பியரிடத்திலே தர்மன் பேசுகிறான். நால்வரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இளைஞர்கள் கைகூப்பி, நீ குண்டிலே ஏற்றப்பட்ட விளக்கு போன்றவன், நீ உலகத்துக்கு அறங்காட்டு தோன்றியிருக்கிறாய். ஆகையினாலே உன்னுடைய திருவிடை செயலை மீறி நாங்கள் எங்களால் செய்ய முடியுமா? ஆண்டானை ஆணை என்று அடியார் நமக்கு கடல் வேறுண்டோ? ஆண்டானுடைய கடமையை செய்வதற்குத்தான் அடியவர்கள் இருக்கிறார்களே தவிர அடியவர்கள் ஆண்டானுக்கு மேல் இருக்க முடியாது. அவனுடைய ஆணை நிறைவேற்றுகிறதை தவிர அடியவர்களுக்கு வேறு என்ன செயல் இருக்க முடியும்? ஆகினாலே நாங்கள் எல்லாம் அடிமைகளைப் போல, நீ ஆண்டானை போல. அதனாலே எங்களுக்கு துன்பம் என்றாலும் கூட நீ வாய்ச்சொல்லை நாங்கள் மறுக்க மாட்டோம். உங்களிடத்தில் அன்பு மிகுதியினாலே தான் நாங்கள் சில வார்த்தைகளை பேசிட்டோம். அதனால தவறாக நினைக்க வேண்டாம். தாம் உரைத்தோம் அன்றி வில்லை எங்களுடைய வில்லாற்றலை காட்டுவதற்காக இல்லை, மண்பையில் உள்ள செயல் தெளிய காணும் மன்னவனே, உன்னுடைய மனசுல என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இது உனக்கு தெரியாதா? நாங்கள் பேசிய கடுமொழிகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நின் சொல் வழி செல்வோம், நீ சொல்லுகிற ஆணை ஏற்று நடப்போம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் செல்லுகிறார்கள். 3ஆம் நாள் இளைஞரோடு பாஞ்சாலர் விளக்கு. பாஞ்சால மன்னனுடைய மகள் திரௌபதி, பாஞ்சாலி. பாஞ்சால மன்னன் துருபதன் என்பதன் பெயர். துருபதனுடைய மகள் திரௌபதி. அந்த திரௌபதியோடு அவள் பாஞ்சாலர் விளக்கு போன்றவள் இங்கே திரௌபதி. அவளோடு சுற்றத்தார்கள் சூழ, படை சூழ, இசைக்கருவிகள் பல எடுத்துக்கொண்டு பயணமாகி செல்லுகிறார்கள். தர்மர் கோமான் திருநகர் விட்டு அகல்கின்றான். இந்த இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்தை விட்டு அகல்கின்றான். தீயவர்கள் ஊருக்கு, அஸ்தினாபுரம் என்ற ஊருக்கு செல்கிறான்.
நீங்கி அகன்றிடலாகும் தன்மை உண்டோ? நெடுங்கரத்து விதி காட்டும் நெறியில் செல்கிறார்கள். விதி வழிகாட்டி கொண்டு செல்கிறது. விதி காட்டுகிற வழியிலே இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாரதி பேசுகிறார். பாரதி சொல்றார், நரி வகுத்த வலையில் தெரிந்து சிங்கம் விழுகிறது. நரி வலை விரித்திருக்கிறது என்று தெரிகிறது சிங்கத்துக்கு. இருந்தாலும் கூட நரி இதோ வலை விரித்திருக்கிறது, நரியுடைய சூழ்ச்சி தெரிந்தும் கூட சில நேரங்களிலே சிங்கமானது அதிலே விழுகிறது, நழுவி விழுந்து விடுகிறது. சிற்று எறும்பினாலே சிறிய எறும்பு கூட சில சமயத்தில் யானையை சாகடித்து விடுகிறது. உடம்பெல்லாம் வரியை கொண்ட உடல் புலியை கூட ஒரு புழு கூட கொன்று விடுகிறது. வருங்காலம் உணர்ந்தவர்கள் மயங்கி நிற்கின்றார்கள். வருங்காலம் என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சவங்க கூட ஏமாந்துடுறாங்க. ஜாதகம் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்க்கறான், அவனுக்கே மாரகம் வந்துடும், செத்துடுறான். அவனே அவனால காத்துக்க முடியல, அவனே எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறான். வருங்காலம் உணர்ந்தவர்கள் கூட மயங்கி நிற்கின்றார்கள். கீறி கிடக்கக்கூடிய ஓடையிலே மிதந்து செல்லும், கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு நிற்காம். கீழே இருக்கிறது சில சமயத்தில் ஓடையில மேலே வந்துடுது, மேலே இருக்கிறது கீழே போறது, கிழக்கு மேற்காக ஓடுகிறது, மேற்கு கிழக்காக மாறுகிறது. அதனாலே காலங்கள் மாற மாற கலியுக தர்மங்கள் வர வர முன்னூலால் குறையர் தம்மை போற்றிடுவார். முன்னூல் அணிந்த அந்தணர்கள் கூட சில சமயங்களில் கீழ்மக்களாக இருக்கிறவர்கள் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியதா போயிடுறது. விதி வகுத்த போது அப்படித்தான் வாழ வேண்டியதா இருக்கு. சமுதாயம் இருக்கு, நாம் அதுக்கு தகுந்தபடி போயிட்டு இருக்கணுமே தவிர நாம் எதிர்த்து எதிர்நீச்சல் போடுறதுக்கு நாம் யார்? அதாவது ரித்தம்னு சொல்லுவோம், லா ஆஃப் ரித்தம், அதனுடைய கோர்ஸ் எப்படி இருக்கோ அந்த கோர்ஸ் படி தான் போக முடியும், நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். திரௌபதிக்கு அழகான ஒரு காட்சியை அந்த அர்ஜுனன் மாலை நேரத்தினுடைய வர்ணனையை காட்டுகிறார். ஏன்னா அந்த டென்ஷனா இருக்கிறது அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கும் போது ஒரு அமைதியா ஒரு இயற்கை வர்ணனையோட முடிக்கணுன்றதுக்காக இவங்க போறவங்க உள்ளத்துல எந்த விதமான பகை உணர்ச்சியும் இல்லாம ஃப்ரீயா போறாங்கன்றதை காட்டுறதுக்காக. ஏன்னா அவங்க உள்ளத்துல ஏதாவது ஒரு கலங்கத்தோட ஏதாவது போகும்போதே ரொம்ப ஏதோ சூழ்ச்சியோட போனா ஒரு வேளை அதுவா இருக்கும்னு போறான்னு காட்டக்கூடாது. அமைதியா போயிட்டு இருக்கான்றதுக்காக, அந்த மகிழ்ச்சியா போறான் அமைதியா போறான்னு காட்டுறதுக்காக இந்த மாலை கால வர்ணனை கொண்டு வருது. மாலை பொழுது வந்தது. ஒரு சோலையிலே அவர்கள் தங்குகிறார்கள். அப்பொழுது சேல்மீன் போன்ற கண்ணையுடைய திரௌபதியை பார்த்தன் தனியாக அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு செல்கிறான். அர்ஜுனன் ஒரு புல் மேட்டிலே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது பருதியை தொழுது கண்டான். மேலை திசையிலே மேற்கு திசையிலே சூரியன் மறைகிறான். அந்த சூரியனை வணங்கி பார்க்கின்றான் அவன். அப்பொழுது அவள் அந்த திரௌபதியானவள் அவன் தொடை மேல் சாய்ந்து பால் போன்ற மொழிகளை பேசுகிறாள். அவளை நோக்கி அந்த அர்ஜுனன் அந்த சூரியனுடைய அழகை வர்ணிக்கிறான். அந்த சூரியனுடைய அழகு எப்படி இருக்கிறது பாரடி, வானத்தின் குறுமையை பார். எப்போதுமே இயற்கையில மாலை நேரமும் காலை நேரமும் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. மாலை நேர வர்ணனை எல்லா கவிஞர்களையும் கவர்ந்துடும். அதுவும் மேகங்கள் வர 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 வெவ்வேறு வகையான வண்ணங்கள் கோலங்கள் மாறுகிற போது அந்த இயற்கையினுடைய அழகு அப்படியே. வானத்தில் புதுமையை பார், கணந்தோறும் மாறி மாறி ஓரடி மற்றோரடியோடு ஒத்தலின்றி உவகையுற நவநவமா தோன்றும் காட்சி. ஒரு அடிக்கு இன்னொரு அடி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிற காட்சியை பார். இது போல இந்த உலகத்திலே இவை போல பூமியின் மீது எண்ணறிய பொருள் கொடுத்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் கூட இந்த உலகத்திலே அது மாதிரி ஒரு காட்சியை நாம் உண்டாக்கி காட்ட முடியுமா? ஒரு கிரியேட் பண்ணி நம்ம ஊர்ல ஒரு மாதிரி உண்டாக்கணும்னா முடியுமா? ஒரு செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டே இருக்கணும்னா முடியுமா? நம்மால எப்படி பண்ண முடியும்? வேதர்கள் முனிவர்கள் போற்றுகின்ற சீரடியால் பழ வேத முனிவர் போற்றும் செழுஞ்சோதி வனப்பை எல்லாம் சேரக்கான். வேதமறிந்த முனிவர்கள் எல்லாம் காயத்ரி மந்திரங்கள் சொல்லி போற்றுகிறார்களே, அந்த காட்சியை இதோப்பார். கணந்தோறும் வியப்புகள் தோன்றுகின்றன, கணந்தோறும் புதிய புதிய கனவுகள் தோன்றுகின்றன, கணந்தோறும் ஒவ்வொரு செகண்ட்லையும் புதிய புதிய மகிழ்ச்சிகள் தோன்றுகின்றன. இது சொல்வதற்கு மிகவும் எளிதில்லை, மிகவும் அருமையானது. கணந்தோறும் புதிய வண்ணம் காட்டி இங்கே காணுகிற காட்சியை பார்த்தா காளி பராசக்தி தான் இந்த வடிவத்தை கொண்டிருக்கிற மாதிரி. பாரதி பராசக்தி வழிபாடுடையவன், அதனால காளி பராசக்தியினுடைய வடிவத்தை போல தோன்றுகிறது. அவள் மகிழ்ச்சியாக அளிக்கும் கோலம் கணந்தோறும் அவள் பிறப்பாள் என்று வேத சாஸ்திரங்கள்ல காளியை பற்றி சொல்லுகிற சாஸ்திரங்கள்ல சாக்தம் என்ற மதத்துல காளியானவள் கணந்தோறும் பிறக்கின்றாள், ஒவ்வொரு செகண்டையும் மாறி மாறி பிறக்கின்றாள்னு சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் அருள் செய்வதற்காக வெவ்வேறு வடிவங்களாக எத்தனையோ வகையான வடிவங்களிலே அவள் வெளிப்படுகிறாள்னு சொல்றான். இந்த காளியினுடைய அழகுதான் இது தெரிகிறது. அடிவானத்தே அங்கே கோல வடிவமாக இருந்து கொண்ட கதிரவன் கீழ்த்திசையிலே வேகமாக அப்படி சுழன்று கொண்டே உள்ளே செல்கிறான்.
இடி வானத்திலே ஒளி மின்னல் 10 கோடி எடுத்து, வானத்திலே இடிக்கக்கூடிய இடி மின்னல், இந்த 10 கோடி இடி மின்னல் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒன்னா உருக்கி அதை வார்த்து அது வட்டமா ஒண்ணு பண்ணி, காளியானவள் வட்டத்தை காளியாங்கே சுழற்றுவது போல தெரிகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இடி மின்னல் எல்லாத்தையும் 10 கோடி எடுத்து அதை ஒன்னா திரட்டி உருட்டி காளி கையில சுழட்டிட்டு இருக்கிற அது சக்கரம் மாதிரி அல்லவா வானத்திலே தெரிகிறது. பொய்குழலாய் சுழற்றுவதன் வலிமை பார், எவ்வளவு வேகமா சுற்றா பத்தியா, மொய்முனா வலிமை. இந்த காளிதேவி சுற்றுகிறாள் அந்த சக்கரத்தை, அதை பார். ஒன்று ஒன்றாக தகடு 2 வட்டமுறச் சொல்லுவதை வளைந்து காண்பாய். வடிவானது ஒன்றாக பார்த்தா ஒரு வடிவம் தான் இருக்கு, கொஞ்ச நேரம் பார்த்தா தகடு 2 தகடு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சுற்று வளைந்து வளைந்து சுற்றுவதை பார், அமைதியோடு பார்த்திடுவாய். முதல்ல பார்த்தா ஒரு மின்னலாலை செய்யப்பட்ட ஒரு தட்டு வட்டம், பின்னாலே ஒரு வெள்ளி பச்சை தட்டு ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு, பச்சை நிற வட்டம். இது போல உலகத்திலே பசுமை இருக்கிறதா? மின் வட்டில் போல மின்னலாலே ஒரு வட்டில் செய்து ஒரு தட்டு செய்து அதுல வைர கால்கள் பதிச்ச மாதிரி இருக்கு. இந்த கால்களை பார்த்தா கதிரவனுடைய கதிர்கள் வைர கால்கள் இருப்பது போல இருக்கிறது. உமை கவிதை செய்கிறாள், காளி பராசக்தி கவிதை பாடுகிறாள். எழுந்து நின்று பேசுவோம், அவள் கவிதை பாடுற மாதிரி இருக்கு. வானத்தில் இருக்கிற ஞாயிற்றினுடைய மறைவு பார்த்தா அவள் கவிதை சொல்ற மாதிரி இருக்கு. எழுந்து நின்று அவளை வணங்குவோம், எழுந்திரு அப்படின்றாள். எழுந்து நின்று அவளை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோம். பார், பருதியை சூழவே முகில்கள், அந்த மேகமானது அந்த சூரியனை சூழ்ந்திருக்கிறது பார். அந்த மேகமெல்லாம் தீப்பற்றி எரியறத பார். என்னது இந்த வண்ணத்து இயல்புகள், இந்த இயல்பெல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை வடிவம், எத்தனை கலவை, தீயின் குழம்புகள், பொன்ன காய்ச்சி உருக்கி விட்ட ஓடைகள், வெம்மை தோன்றாமல் எடுத்திருக்கிற தங்க தீவுகள், அந்தந்த சூடு இல்லாமல் இருக்கிற தங்க தீவுகள், நீல பொய்கைகள், நீல வண்ணத்திலேயே எத்தனை நீல வண்ணம் இருக்கு. நீளம்னு பார்த்தா அதுல எத்தனை நீளம் இருக்கு, எத்தனை செம்மை ஷேப்புன்னு சொன்னா அதுல எத்தனை ஷேப்பு இருக்கு. பசுமை கருமைன்னு அதுல எத்தனை பசுமை கருமை இருக்கு. கரிய பெரிய பெரும் பெரும் பூதம் மாதிரி, மேகத்தை பார்த்தா பெரிய பெரிய பூதம் இருக்கிற மாதிரி, நீல பொய்கைகளே தங்க தோணி மதக்கிற மாதிரி, பொன் கரையாக இருக்கிற சிகரங்கள் மாதிரி பார். தங்க திமிங்கலம், அங்கே கடல்ல பெரிய கடல்ல தங்க திமிங்கலம் மதக்கிற மாதிரி. எங்கு நோக்கிலும் ஒளித்திரள் ஒளித்திரள் வண்ண களஞ்சி, அங்க பார்த்தாலும் ஒளியாக இருக்கிறோம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியை தேர்கின்றோம். இப்பொழுது அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்றோம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியை தேர்கின்றோம். கதிர் கடவுளுடைய சிறந்த ஒளியை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. ஏ கதிரவனி, எங்கள் அறிவை தூண்டி நடத்துவாயாக. அதான் காயத்ரி மந்திரத்துடைய பொருள். காயத்ரி மந்திரத்துக்கு அதான் பொருள். எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக, எங்கள் அறிவினை தூண்ட வேண்டும். ஏ கதிரவனி, உன்னுடைய கதிர்களாலே என்னுடைய அறிவை தூண்டி நடத்துக என்று மங்களம் வாய்ந்த ஸ்ருதிமொழி கொண்டு வாழ்த்துவோம். ஸ்ருதிமொழி வேதமொழி, வேதமொழி காயத்ரி மந்திரம், அதை கொண்டு வாழ்த்தி தங்கள் இனங்கள் இருந்த பொழிலை சார்ந்தனர். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய உறவுகளெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற உடன்பிறப்புகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறார்கள். இவர்கள் பின்னர் அந்த இரவு கழிந்தது, வைகரி பொழுது வந்தது. சேனைகளோடு புறப்பட்டு சென்றார்கள். எங்கும் இயற்கை காட்சிகள் இன்புற்று அங்கு அந்த நகரத்திலே அதாவது அஸ்தினாபுரம் நகரத்திலே அவர்கள் வந்து சேர்கிறார்கள். இந்திரபிரஸ்தத்திலிருந்து கிளம்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்கிறார்கள்.